கர்த்தர் தமது கரத்தினால் உன்னை தாங்குகிறார். அவர் நம்மள எல்லா விதத்திலையும் தாங்குவார். அவர் எல்லா விதத்திலையும் ஆண்டவர் நம்மளை தாங்குவார். God தேவன் உன்னை பாதுகாக்கிறது மட்டும் இல்ல, உன்னை எல்லா இடங்களிலும் தேவன் தாங்குவார். உன்னை வெட்கப்படுத்த மாட்டார். தேவன் ஒரு நாளும் உன்னை கைவிடுகிற சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவர் உன்னை விட்டு விலக மாட்டார். நம்ம வாழ்க்கையில தேவன் சொன்ன வார்த்தைகளை நம்ம கவனித்து தேவனுடைய வசனத்தை விசுவாசத்தோடு நீங்களும் நானும் கேட்கும் போது, அந்த வார்த்தைகளை நம்பி நீங்க வாழும்போது, இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைக்கும் போது, நான் சொல்றேன், தேவன் ஒரு நாளும் நம்மளை விட்டு விலக மாட்டார். அதான் தேவன் சொல்றாரு, கர்த்தர் தமது கரத்தினால் உன்னை தாங்குவார். அவர் தாங்குகிற நல்ல தேவனா இருக்கிறார். சங்கீதம் 37 அதிகாரம், சாம்ஸ் 37, 37 அதிகாரம், சங்கீதம் 37 அதிகாரம், சாம்ஸ் 37 வசனமானது 23 இருந்து 24. நீங்க நல்ல கவனமா தேவனுடைய வார்த்தைகளை கேளுங்க. தயவு செய்து தேவனுடைய வசனம் கடைசி பரியந்த வரைக்கும் உங்களை நடத்தும். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு சாத்தான் வருவான், உங்களை சோதிக்க சாத்தான் வருவான். உங்களை சோதிக்கும்படி, உங்களை வஞ்சிக்கும்படி, உங்களை அவனுடைய கிரியில, அவனுடைய கடல்ல தள்ளும்படி சாத்தான் வருவான். அந்த சாத்தான் மனுக்கு நீங்க நிற்கும் போது நல்ல கவனமா கேளுங்க. அவன் சாத்தான் மனுக்கு, நீங்க சாத்தான் மனுக்கு நிற்கும் போது, நீங்க உங்கள்கிட்ட இருக்கிற பலத்தில் நீங்க சண்டை போட்டாலும் சரி, இல்ல உங்கள்கிட்ட இருக்கிற அறிவுல, உங்கள்கிட்ட இருக்கிற விஸ்டமா, நல்ல அறிவுல நீங்க பேசி ஜெயிச்சாலும் சரி, இல்ல ஒருவேளை உங்கள்கிட்ட இருக்கிற சக்கர், உங்களுடைய பக்கத்தில் இருக்கிற உங்களுடைய குழுவினர், உன்னுடைய நண்பர்கள், உங்க குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு சேர்ந்து நீ அவனோடு சண்டை போட்டாலும் சரி, அவனை நீங்க ஜெயிக்க முடியாது. நல்ல கவனமா கேளுங்க. ஒன்றுக்கு மட்டும்தான் அவன் பயப்படுவான். அது எதுனா தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனங்களுக்கு மட்டும்தான் அவன் உங்களை விட்டு விலகி ஓடுவான். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த வசனமானது நம்மளை எப்படி நம்மளுக்குள்ள இருக்கணும்னா, நம்மளை தாங்குகிற வார்த்தையா இருக்கணும். இந்த வசனம் எப்பொழுதும் நம்மளை தாங்கணும். இந்த வசனம் எப்பயும் நம்மளை நடத்தணும். இந்த வசனம் எப்பயும் நம்மளுக்கு ஒரு அம்ரேலா மாரி, ஒரு கொடைய போல அந்த வசனம் நம்மளுக்கு இருக்கணும். இந்த வசனம் உள்ளவர்கள், இந்த வசனத்தை நம்புகிறவர்கள், இந்த வசனத்தை அறிக்கை செய்கிறவர்கள், இந்த வசனத்தின்படி வாழ்கிறவர்களுக்கு ஆண்டவர் எப்பொழுதும் கர்த்தர் தமது கரத்தினால் உன்னை தாங்குவார். அவருடைய கரத்தினால் உன்னை தாங்குவார், உன்னை நடத்துவார். நீ சோர்ந்து போகிறது போல இருக்கலாம், உன் வாழ்க்கையில போராட்டம் வந்தது போல இருக்கலாம், தடுமாற்றம் வரலாம், சூழ்நிலைகள் எதிர்ப்பாய் திரும்பலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்பினவர்கள் விரோதமாய் உனக்கு யுத்தம் செஞ்சாலும், நீ நம்பின ஆண்டவர் ஒரு நாளும் உனக்கு விரோதமா யுத்தம் செய்ய மாட்டார். ஹல்லேலூயா. ஏன் தெரியுங்களா? அந்த தேவன் நம்மள அவருடைய கரத்தினால உன்னை தாங்குகிறார். உன்னை தேவன் தாங்கி நடத்துவார். தேவன் ஒரு நாளும் அவருடைய கரத்தை விட்டு உன்னை விலக்க மாட்டார். தேவன் வசனத்தை பார்ப்போம். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். பாருங்க, நல்ல மனுஷன் அப்படின்னா நீங்க பார்க்கும்போது, இப்ப நல்ல மனுஷனா என்ன பாஸ்டர்? கோவப்படாம, அவன் வாழ்க்கையில தீமை செய்யாம, தாய் தகப்பனுக்கு நல்ல மகனா, நல்ல பேர் எடுக்கிற மகனா, அது மட்டும் இல்ல அவன் சபையில நல்ல ஊழியம் செய்யறான், எதுக்கு பேர் நல்ல மனுஷன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வேதத்தை நல்லா தெளிவா நீங்கள் வாசிக்கும் போது தேவனுடைய வசனத்தை உன்னுடைய சிந்தையில காணப்படுகிற நல்ல மனுஷன் அல்ல, தேவனுடைய வசனத்தை வார்த்தைகளை கேட்டு கவனமா கீழ்ப்படுதலோடு உண்மையாய் வாழ்கிறாங்க. அததான் வசனம் சொல்லுது, நல்ல மனுஷன் அப்படின்னா தேவனோட வசனத்தை யாரெல்லாம் கேட்கிறாங்க?
ஹல்லேலூயா. தேவனுடைய வசனத்தை யாரெல்லாம் கீழ்ப்படிகிறாங்க? ஒரு வசனம் சொல்லுது, உன்னை சபிக்கிறவர்களை நீ என்ன பண்ணணும்? இப்ப இந்த வசனம் இப்படி சொல்லுது, நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியுமா? முடியுமா சிஸ்டர்? சார் திரேசா, முடியுமா? முடியாது. ஆனா வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, அவர்களை நீங்க ஆசீர்வதிங்க அப்படின்னா, நல்ல நடக்கையில் உள்ள மனுஷன், நல்ல நடக்க அப்படின்னா தேவனோட வார்த்தையின் பிரகாரமா. வசனத்தை பாசிங்க. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். இன்னைக்கு நம்ம சொல்லிக்கிறோம், நான் நல்ல பாதையில நடக்கிறேன், நான் நல்ல வழியில போறேன், நான் நல்லதை செய்யறேன், நான் ஒழுங்கா திருப்தியா கரெக்டா இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க சொல்றது முக்கியம் இல்ல, தேவன் சொல்லணும் இவன் என் வழியில நடக்கிறான். ஹல்லேலூயா. என் வசனத்துல நடக்கிறான்னு ஆண்டவர் சொல்லணும். என்னோட பாதத்துல அமர்ந்திருக்கிறான் தேவன் சொல்லணும். ஆண்டவர் சொல்லணும். நல்ல சாட்சி. இன்னைக்கு தனக்கு தானே பிரபலம் பண்ணிக்குவாங்க. அன்னைக்கு ஒரு பாஸ்டர் வந்தாரு. பாஸ்டர், நான் 7 நாள் உபவாசம் எடுத்து 7 நாள் ஆண்டவர் காத்திருந்தேன். ஆண்டவர் இந்த காரியத்தை செய்யும்படி இன்னும் காத்திருக்கிறார். ஏன்னா நான் சொல்றேன், கர்த்தர் நம்மளுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன். தேவன் எல்லா காரியங்களும் செய்ய. உன்னுடைய நற்கிரியினால நீ நல்லவன்றத நீதான் நினைச்சுக்கணும். வசனம் சொல்லுது, யோபு குறித்து என்ன சொல்லுது? அவன் யாரா? அவன் நல்லவனும் உண்மையும் உத்தமமானவனா, அவன் நல்ல ஊழியக்காரனா, தேவனுக்கு உண்மை உள்ளவனா அப்படின்னு வேதம் சொல்லுது யோபு குறித்து. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுகிறோம்? நம்மளை குறித்து நிறைய இல்லையா வார்த்தையை கேட்டு, வசனங்களை கேட்டு அதன்படி நடக்கிறவனை கர்த்தர் சொல்கிறார். அந்த வார்த்தையின்படி நம்ம நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். தேவன் உறுதிப்படுத்துவார். காத்திருங்க. இன்றைக்கே நடக்கணும், நாளைக்கே நடக்கணும் இல்ல, காத்திரு. தேவன் உறுதி காட்டுவார், தேவன் ப்ரூவ் பண்ணுவார், தேவன் அடையாளத்தை வெளிப்படுத்துவார். காத்திரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, ஒரு கம்பெனியில நீங்க நல்ல சம்பளத்தை, நல்ல பதவியில போனா, வேலைக்கு போனான்னு கொடுத்துட மாட்டாங்க. காத்திருக்கணும், உண்மையா வேலை செய்யணும். அந்த முதலாளி அந்த கம்பெனியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கரெக்டா நீங்க கீழ்ப்படிஞ்சு இருக்கணும். சிலவங்க பாருங்க, பதவி ஆசைக்காக, சில உயர்வுக்காக, சீக்கிரம் நல்ல பேர் எடுக்கிறதுக்காக சில தேவையில்லாத பொய்யான வேலைகள் செய்வாங்க. மத்தோப்பி பண்ணுவாங்க. மத்தோப்பி என்ன தெரியுங்களா? வேற என்னன்னாலும் தீமையா அந்த கம்பெனியில மத்தவங்க பேரை, மத்தவங்களுடைய வேலையை கெடுக்க முடியும், இவங்களை நல்லவங்களா காட்டுவாங்க. ஹல்லேலூயா. அவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருப்பாங்க. முதலாளி வந்துட்டான்னு சொன்னா அந்த அவங்க செய்யற வேலை, அவங்க காட்டுற ரெஸ்பான்ஸ் எவ்வளவு வித்தியாசமா இருக்கு பாருங்க. இன்றைக்கு இப்படியெல்லாம் நம்ம தேவன்கிட்ட வாழ முடியாது. கர்த்தர் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறார். உன்னுடைய நடக்கை அவரோட வார்த்தையின் படி இருக்க வேண்டும். அவரோட வார்த்தையில நீ கீழ்ப்படிஞ்சு நடக்க வேண்டும். அவரோட வசனத்துல பொறுமையா காத்திருக்க வேண்டும். ஒருவேளை நம்ம வழிகள்ல சரியில்லாத, நம்ம வாழ்க்கை சரியில்லாம இருக்குன்னா, தேவனோட வார்த்தை கேட்கும் போது அந்த வார்த்தையின் படி நம்மளுடைய வழிகளை நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். You must change. தேவனோட வசனம் இப்படி சொல்லுது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு மோசே கிட்ட, இந்த இடத்துல மோசே கேக்குறான், ஆண்டவரே ஜனங்களுக்கு தாகம் உண்டாயிடுச்சு, ஆண்டவரே எங்களுக்கு தண்ணி வேணும்னும் போது ஆண்டவர் சொல்றாரு, இந்த கண்மலை கிட்ட என்ன பண்ணு, பேசுன்றாரு. ஹல்லேலூயா. இந்த கண்மலை கிட்ட பேசு அப்படின்னா, தேவன் சொல்லுகிறத நீங்க செய்தீங்கன்னா உங்களுடைய தேவைகள் என்னதென்று கர்த்தர் உங்களுக்கு செய்து முடிப்பார். தேவன் சொல்லுகிற பிரகாரமா நீங்கள் நானும் கேட்கணும். Must listen what God say. பொறுமையா இருந்தா பொறுமையாவே. ஆனா படகு ஆடான்னு வச்சுக்கலாம், நீங்க அமைதியா உட்காந்துட்டீங்கன்னா, காத்து அடிக்குது, அலை வீசுதுன்னா, ஒரு படகுல போனீங்கன்னா அமைதியா உட்கார்ந்து இருக்கணும். அது வீசுறதுக்கு நீங்களும் ஒரு ஆட்டம் ஆடிக்கிட்டு இருந்தீங்கன்னா இருக்கிறவங்க எல்லாம் முழுகி போயிடும், படகு கவுந்துடும் படகு. நீங்க நம்ம வாழ்க்கையில தேவன் சொல்ற வார்த்தையை கேட்டு பொறுமையா இருங்க. Be humble. கர்த்தர் யுத்தம் செய்வார், கர்த்தர் நன்மையை செய்வார். தேவனால் முடியாத ஒன்றும் இல்லை, தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை. கர்த்தர் மரிச்சவனை உயிரோடு எழுப்ப முடியும் தேவனா. ஹல்லேலூயா.
ஹalleluya ஹalleluya. நேத்து இடத்துல ஒரு ஊர்ல உள்ள பாஸ்டரோட ஒரு டெஸ்டிமனி கேட்டுக்கிட்டு இருந்தேன். அவர் சொன்னாரு, அந்த ஊர்ல ஒரு ஊழியக்காரர், அந்த ஊழியக்காரருக்கு வந்து முத குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறக்கும் போது குறைவுற்று ஒரு ஊனமா அந்த குழந்தை பிறந்து 3 நாள்ல அந்த குழந்தை இறந்துச்சு. அந்த இடத்துல அவங்க வார அந்த கிராமத்துல இந்த பாஸ்டர் வந்து கொஞ்சம் பிரபலமான பாஸ்டர். இப்ப அந்த பாஸ்டருக்கு அந்த குழந்தை பிறந்தது முத ஒரு வருத்தமான ஒரு காரியம். அந்த பிள்ளை வந்து ஊனமிற்றா கொஞ்சம் ஊனமா பிறந்துட்டாங்க. அப்ப அந்த ஊர்ல உள்ளவங்க அவர் என்னன்னு பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்களேன். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு குணமாக்குவார், இயேசு சமாதானம் கொடுப்பார், இயேசு நான் முடியாதது ஒண்ணும் இல்லைன்னு இந்த கிராமத்திலாம் சொல்லி நிறைய பேருக்கு என்னென்னமா செஞ்சாரு. இன்னைக்கு அவருக்கு வீட்டுல என்னாச்சு அப்படின்னு சொல்லி கண்டிப்பா ஊர்ல எல்லாம் பேசியிருப்பாங்க. அந்த வருத்தத்துல அந்த ஒரு வேதனை, எவ்வளவு ஒரு வேதனை அந்த ஊழியக்கார குடும்பத்துக்கு இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த சாட்சியை நேற்று நான் கேட்டுட்டு இருக்கேன். அவர் சொல்றாரு, அந்த 3 நாள் அவரு கடந்து போகிற அந்த வார்த்தைகள் மத்தியில அந்த சொல் என்ன சொல்லுவாங்க, கல்லால் அடிச்சா கூட ஆறிரும், சொல்லால் அடிச்சா சிஸ்டர் எப்படி பைபிள் சரியில்லை இந்த டயலாக் சொல்லுவாங்க. ஆனா நம்மளுக்கு என்ன தெரியும் ஒரு ஆசை, நம்ம யார் வேணாலும் எப்படி வேணாலும் யாரை பத்தி வேணாலும் பேசலாம். ஆனா யாரும் என் குடும்பத்தை பத்தி பேசிட்டீங்க அது தப்பில்ல. நீ யாரு என் குடும்பத்தை பத்தி பேச? ஆனா நீ எத்தனை குடும்பத்தை பத்தி பேசியிருக்க? அந்த ஊழியக்காரர் உடஞ்சு போய் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறார். ஆண்டவரே, என் குழந்தை இப்படி பிறந்திருக்கு, எனக்கு சமாதானத்தை கொடுங்க. ஆனா 3 நாள் பிறகு அந்த குழந்தை மரிச்சு இறந்துட்டாங்க. இப்போ என்ன பேசுவாங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க. ஆனா நம்மளுக்கு ஒரு பியூட்டி இருக்கு. என்ன பியூட்டினா, நம்ம வீட்டுல நடந்தா அது நாட் பிக் இஷ்யூ. ஆனா ஒரு பாசன வீட்டுல நடந்துச்சுன்னா என்ன பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்க? யாரை பார்த்து கேட்கறது பயமா இருக்கு. நான் என் மனைவிட்டே கேட்கிறேன், வெளியே விசுவாசிங்க வீட்டுல நடந்தா அது தடாசலா கோமன்லா பியாசாலா அப்படின்னு. ஓகேங்களா? இதே ஒரு பாசன வீட்டுல நடந்தா என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? யாராவது நீங்களாவது சொல்லுங்க. நான் யாரும் கேட்கறதும் பயமா இருக்கு. இப்ப அந்த பாசன வீட்டுல ஒரு குழந்தை இறந்துட்டாங்க. என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? நம்ம மீத்தோக்கா தான் வேகமா பாக்குறேன். அக்கா சொல்லுங்க, என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆனா அந்த ஊர்ல எல்லாரும் அந்த போதுகிற ஏற்கனவே அவர் பாவம் பிள்ளை இழந்து போய் பிள்ளை ஃபர்ஸ்ட் சைல்ட் இழந்து போய் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல ஊரெல்லாம் அவரை தூத்தி அப்படின்னா தவறாய் பேசி, அவரை வெட்கப்படுத்தி, அவருக்கு விரோதமாய் பேசி, அவர் மனசெல்லாம் துக்கப்படுத்தி ஊர்ல யாரும் அந்த பிள்ளை இறந்ததுக்கு வரல. அவருடைய சபை விசுவாசியே வரல. ஏன்னா அந்த பாஸ்டர் ஏதோ ஒரு காரியங்கள் கர்த்தருக்கு விரோதமா செய்துட்டனால பிள்ளை செத்துருச்சு. அப்ப இதை கேள்விப்பட்ட இந்த சாட்சி சொன்ன பாஸ்டர் கேள்விப்பட்டார், இந்த மாரி அவர் பிள்ளை இறந்துச்சுன்னு. அவரை பார்க்கலான்னு அவர் போறாரு. அந்த பாஸ்டர் போய் அவர் பார்ப்போம் அப்படின்ட்டு எத்தனையோ கிராமங்கள் தாண்டி அந்த பாஸ்டர் அந்த ஊருக்கு வரும்போது வீட்டுல பாக்குறாரு, அந்த 2 பேரும் காணும். வீட்டுல காணுமே, 2 ஹஸ்பண்ட் ஒய்ஃபை காணுமே அப்படின்னு கூப்பிட்டுட்டு அப்படியே கொல்லை போறோம் அப்படின்னா அவங்களுக்கு பின்னாடி இடம் இருக்கு கொல்லை. அங்க போய் பாக்குறாரா, இவங்க 2 பேருமே குழி தோண்டி அந்த பிள்ளைய வாங்கிறது பொட்டி கூட இல்லையா, ஒரு பாக்ஸ் கோத்தால வச்சு அந்த பிள்ளைய துணி சுத்தி அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற கொல்லைப்புறத்துல அந்த பிள்ளைய அடக்கம் செஞ்சாங்க, தாய் தகவல். இது ஏன் அவரு சொல்றாருன்னா, உங்களுக்கு எனக்கு நியாயம் செய்யறதுக்கு யாரும் வர மாட்டாங்க. நீங்க ஆராதிக்கிற தேவன், நீங்க நம்புகிற தேவன், உங்களுக்காக மரிச்சாங்க உங்க தேவன்,
அவர் தான் உங்களுக்காக எல்லா விதத்திலும் நியாயம் செய்வார். நீ கூப்பிடுகிற நேரங்கள்ல கர்த்தர் இறங்கி வருவாரு, உன் கூட தான் நிற்கிறார். உன்னுடைய கதறுகள், உன்னுடைய வேதனைகள், உன்னுடைய குழப்பங்கள், உன்னுடைய எல்லா சூழ்நிலை கர்த்தர் கூட தான் நிற்கிறார். அவர் விட்டு விலகல. ஏன் தெரியுங்களா ஆண்டவர் விலகாம இருக்கிறாரு? நீங்க தேவனோட வார்த்தையில அந்த வசனம் தெளிவா சொல்லுது, நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். நீங்க தேவனோட வார்த்தையில நடக்கிறீங்கன்னா ஆண்டவர் உங்களை தைரியமா நடத்துவார். கலங்க மாட்டீங்க, பயப்பட மாட்டீங்க. தெரியும் ஆண்டவர் என் கூட இருக்கிறார். தேவனோட வார்த்தை நான் விசுவாசிச்சு இன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். ஆண்டோட வசனத்தை கேட்டு வந்தேன். ஆண்டோட வசனத்தை இன்னைக்கு நான் மெடிடேட் பண்ணேன். ஆண்டோட வசனத்தை நம்புகிறேன். ஆண்டோட வசனத்தை நான் தியானம் பண்ணேன். தேவனோட வசனம் எனக்கு இருக்கிறபடியா நான் போகிற பாதையில நான் கலங்க மாட்டேன். அது எந்த சூழ்நிலையா இருக்கட்டும். ஒரு உதாரணம், ஒரு உதாரணம். இப்ப அன்னைக்கு ஒரு சகோதரி எனக்கு கிடைச்சாங்க. பாஸ்டர், எனக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து நான் என்னுடைய ரத்தமும் என்னுடைய ஸ்கினும் அவங்க செக் பண்ணி உனக்கு என்ன வியாதி இருக்குன்னு சொல்லி உனக்கு இன்ஃபார்ம் பண்றேன்னு சொன்னாங்க. ஸோ அதனால எனக்கு மெசேஜ் வந்திருக்கு, எனக்கு கேன்சரா பாஸ்டர், அதனால எனக்கு அப்பாயின்மெண்ட் நாளைக்கு, நீங்க ஜெபம் பண்ணுங்க, எனக்கு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், எனக்கு இந்த கேன்சர்லாம் இருக்கக்கூடாது. நான் என்ன திடீர்னு இப்படி சொல்லிட்டாங்க? ஆமா பாஸ்டர், நான் ரத்தமும் என்னுடைய அந்த ஸ்கின்னோடைய டிஎன்ஏ இதுக்கு செக் பண்ணாங்க. செக் பண்ணி அவங்க சொல்றாங்க மெசேஜ் அனுப்பிடுறோம், உனக்கு கேன்சர் இருக்குன்ட்டு. எனக்கு ரொம்ப கவலையாச்சு. பாஸ்டர் ஜெபம் பண்ணிங்க. இப்ப நான் சொன்னேன், அம்மா அப்படிலாம் இல்லைம்மா, தேவன் அப்படிலாம் கைவிட மாட்டார், விசுவாசமா போங்க, தேவன் நன்மையா நடத்துவார், நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு. அப்ப போனாங்க. 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, அவங்க எனக்கு கால் பண்ணவே இல்லை. என்னடா போறேன்னு சொன்னாங்க, கால் பண்ணல. நம்ம வேற விசுவாசமா ஜெபம் பண்ணிட்டோம், ஆண்டவர் சுகமாக்கணும்னு. ஒருவேளை பிடிச்சி ஹாஸ்பிட்டல் கட்டி போட்டானுங்களா, இல்ல ஹாஸ்பிட்டல் வச்சுட்டானுங்களா, என்ன அது ஒண்ணுமே தெரியலையேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ஒரு 4 நாள் கழிச்சு அவங்களுக்கு நான் கால் பண்ணேன். சோதரம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். அப்புறமா நீங்க ஹாஸ்பிட்டல் போற, நீங்க சொல்லவே இல்லை ஒண்ணுமே, நான் காத்துக்கிட்டே இருக்கிறேன். இன்னைக்கு விசுவாசிகள்கிட்ட ஒரு நல்ல குணம் என்ன தெரியுங்களா, பிரச்சனைப்பா பாஸ்டர் சொல்லிடுவாங்க. அந்த பிரச்சனை ஓகே ஆயிடுச்சு, சால்வ் ஆயிடுச்சு, எல்லாம் சரியாயிடுச்சுன்னா சொல்ல மாட்டாங்க. ஆனா பாஸ்டர் மட்டும் தெய்வீக மகன், அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கட்டும். ஏன்னா அவருக்கு இது கொடுக்கலாம், அவர் ஜெபம் பண்ண மாட்டாரு. ஏதோ மாமா கடையில மீன் வாங்கி சாப்பிட்டு இருப்பாரு, அதனால அவருக்கு ஜெபத்திலே இருக்கணும்னு சொல்லி நம்ம சொல்லவே மாட்டோம், இன்ஃபார்ம் பண்ணவே மாட்டோம். நம்மளா கேட்போம், என்னாச்சு, எப்படி இருக்கீங்க, போனீங்களா, என்னாச்சு. அது மாதிரி அந்த அம்மாட்ட கேட்டாருமா, என்னமாச்சு போனீங்களா அப்படின்னு. அப்படியே பஸ், சாரி பஸ், ரொம்ப சந்தோஷமா, சாரி பஸ், சொல்ல மாட்டேன், நேரம் இல்லை பஸ் எனக்கு சொல்றதுக்கு. சரிம்மா என்ன ஆச்சுமா, நான் அவ்வளோ கேட்டு என்னமாச்சுன்னு. அவங்க ராங்கா மெசேஜ் பண்ணிட்டாங்க, வேற ஆளுக்கு அனுப்புற மெசேஜ் எனக்கு அனுப்பிட்டாங்க. இப்ப அவங்க விசுவாசத்துல இருந்தாங்களா இல்ல அவிசுவாசத்துல இருந்தாங்களா? நீ பாருங்க, நம்மளோட விசுவாசம் எப்படி இருக்கு தெரியுங்களா? அந்த மெசேஜ் வேற யாருக்கும், அது ஒருவேளை கேட்டாலும் தவறுதலா பின்னாடி உன் போன்ல 3னா 2ன்னு வந்துருச்சு, அனுப்பிட்டாங்க. அதை குறிச்சு ஏன் நீ நம்பிக்கிட்டு இருக்கிற? மெசேஜ் உன்னை கன்ஃபர்மேஷன் பண்ணுது. தேவனோட வார்த்தை தான் அவங்களை விடுதலை ஆக்கும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் நம்மளை விடுதலை ஆக்கணும் வசனம் சொல்லுது. தேவனோட வார்த்தையை நம்புங்க. மெசேஜை நம்புறீங்க, டாக்டரை நம்புறீங்க. டாக்டர் சொல்ற வார்த்தைகள் உங்களுக்கு தெரியுங்களா? டாக்டர் எதை வச்சு சொல்றாங்க தெரியுங்களா? டாக்டர் எதை வச்சு நமக்கு சொல்றாங்க தெரியுங்களா? அவங்க உள்ளுக பூந்து உங்களோட ஹார்ட் எல்லாம் ஸ்கேன் பண்ணி உங்க ஹார்ட் எப்படி ஃபங்க்ஷன் அப்படி இல்ல. அவங்க படிச்சு, நீங்க வச்சிருக்கீங்களா பைபிள் பேரு, அவங்க ஒரு புக்கை வச்சு படிச்சு சொல்றாங்க. அவ்வளவுதான் அவங்களுடைய லிமிட், அவங்களோட லெவல் அவ்வளவுதான். அதுக்குன்னு டாக்டர்ஸ் தவறா சொல்லல. ஆனாலும் நான் என்ன சொல்றேன்னு, அவங்க வைத்திருக்கிறது போல நீங்க ஒண்ணு வச்சிருக்கீங்க. அதுல வல்லமையும், அதுல அற்புதமும், அதுல உயிரான காரியங்களும் தேவன் அடக்கி வைத்திருக்கிறார். அதை நீங்க வாசிங்க, அதை விசுவாசிங்க, தேவனுடைய வார்த்தையை அறிக்கை செய்யுங்க. தேவனுடைய தழும்புகளினால் நான் சுகமானேன் சொல்லுங்க, அறிக்கை செய்யுங்க. தேவனுடைய தழும்புனால் நான் சுகமானேன், எனக்கு வியாதி இல்லை, எனக்கு எந்த ஒரு வியாதியினுடைய எந்த ஒரு வியாதியினுடைய கிரியை எனக்கு இல்லை, எந்த நோயும் என்னை அணுகாது, எந்த பொல்லாப்பும் எனக்கு நேரிடாது, எந்த வாதையும் என்னை அணுகாது. அறிக்கை செய்யுங்க.
பாஸ்டர் விசிட் பண்ண வந்தாலே பாஸ்டர் போற வரைக்கும் ஆரம்பிக்கிறதுல போற வரைக்கும் எனக்கு இந்த வியாதி இருக்கு பாஸ்டர், எங்க அம்மாவுக்கு இருந்துச்சு பாஸ்டர், எங்க பாட்டிக்கு இருந்துச்சு பாஸ்டர், அதனால இப்ப சிம்டம் காணப்படுது எனக்கும் வரும். ஏன் நீங்க அறிக்கை செய்றீங்க? கிறிஸ்து அவர் மரணத்தினால நம்மளுடைய எல்லா வியாதிகளையும் எல்லா நோய்களையும் கர்த்தர் குணமாக்கிட்டார். You must confess. அறிக்கை செய்யுங்க. தேவனோட வார்த்தைய நீங்க நடந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார். அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார். யாரு? உங்களோட வழிகளை பார்த்து தேவன் பிரியப்படணும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வழிகளை நம்ம பிரியப்படுத்திக்கிறோம். சில தகப்பனுங்க பிள்ளைகள் நடக்கிறத பார்த்து, பிள்ளைகள் இப்பதான் நடக்க ஆரம்பிக்கிறாங்க, அதை பார்த்து வர்ணிப்பாங்க, அதை பார்த்து ரசிப்பாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம நடக்கிறத நம்ம தான் சரியா நடக்கிறோம், நம்ம சரியா வாழ்றோம், நம்ம கரெக்டா இல்லையா? தேவன் நம்மளோட நடக்கை அவர் பிரியமாய் இருக்கிறார். அவர் பிரியமா இருக்கணும். நீங்க நடக்கிறதுல, நீங்க போகிற பாதையில, நீங்க 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 நடந்து கொள்கிற, நீங்க வாழ்கிற வாழ்க்கையை தேவன் பிரியப்படணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்னைக்கு ஒரு சகோதரி பாஸ்டர், எங்க மாமியார் சொல்றாங்க வீட்டுல ஒரு பூசணிக்காய் கட்ட சொல்றாங்க, கட்டலாமா பாஸ்டர்? நான் சொன்னேன், அது உங்களுடைய விசுவாசம், அது உங்களுடைய பூசணிக்காய் நீங்க வாங்க போறீங்க, நாங்க வாங்கி கொடுக்குறேன். நீ கட்டணா கட்டணும் எனக்கு ஆமே. உனக்கு பூசணிக்காய் மேல நம்பிக்கை வச்சு கட்டு. அப்படி பூசணிக்காய் மேல எனக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா சார், மார்க்கெட்ல எத்தனை பூசணிக்காய் இருக்கோ அத்தனை பூசணிக்காய் வீட்டை சுத்தி கட்டிடுவேன், காடியெல்லாம் கட்டிடுவேன். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ளப்பட்ட தேவனோட வார்த்தை நம்மளை விடுதலை ஆக்கும். அல்லேலூயா. அன்னைக்கு தேவனோட வார்த்தையை நம்ம எதுக்கு பயன்படுத்தணும் தெரியுங்களா? இவங்களை விடுதலையாக்க, அவங்களை விடுதலையாக்க, அண்ணனை விடுதலையாக்க தான் தேவனோட வார்த்தையை பார்க்கிறோமே தவிர தேவனோட வசனத்தை நம்ம விடுதலை ஆகணும். நம்மளை தன்னைத்தானே ஆராய்ந்து, தன்னைத்தானே உணர்ந்து நம்ம ஆராயணும். தேவன் சொன்ன உன்னை நடக்கிய, நீ நடக்கிற பாதையை தேவன் விரும்பணும். தேவனுடைய பாதையை ஆண்டவர் விரும்பணும். உன் வழிகளை ஆண்டவர் விரும்பணும். உன்னுடைய நடத்தையை தேவன் விரும்பணும். எனக்கு ஏன் தேவன் இது சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு எனக்கு தெரியல. எனக்கு ஆண்டவர் இந்த மக்காமா மஸ்ஜித், மக்காமா சொல்லுவாங்க மஸ்ஜிதா இல்ல கோட்டு மக்காமா, மக்காமா தான் சொல்லுவாங்க. மஜிஸ்ட்ரேட் ஏன் முதல்ல இருந்து காட்டிக்கிட்டே இருக்காருன்னு தெரியல. யாராவது ஒரு ஆள் அந்த எண்ணத்தோடு வந்துட்டு கோர்ட்டுக்கு போனோம், ஏதாவது ஒரு காரியத்தை தேவன் காட்டிக்கிட்டே இருக்காரு. நான் சொல்றேன், அந்த சூழ்நிலையை உங்க சிந்தையிலிருந்து எடுத்துருங்க, கர்த்தரை முன்னுக்கு வைங்க, அங்க தேவன் எல்லாம் பார்த்துக்கொள்வார். எனக்கு ஏன் முதல்ல ஆராய்ச்சியில இருந்து எனக்கு அதையே காட்டிட்டு இருக்கேன். நான் போறேன்னா எனக்கு தெரியாது, எனக்கு அதே தான் தேவன் காட்டி. என்ன ஆண்டவரே எனக்கு சொல்லல, எனக்கு வெளிப்படுத்த. ஆனா மஜிஸ்ட்ரேட் கோர்ட்டை காட்டிக்கிட்டே இருக்காரு. ஒருவேளை தேவன் சொல்றாருன்னா ஏதாவது ஒரு காரியம், கோர்ட்டுக்கு சம்பந்தப்பட்ட ஏதாவது காரியம் நீங்க போறீங்க, அதை ஃபேஸ் பண்ண போறீங்க, நடக்க போதா இல்லை நடந்துகிட்டு இருக்க எனக்கு தெரியாது. ஒருவேளை அந்த மாதிரி காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கு அப்படின்னா அதை மறந்துருங்க, தேவனை முன்னவீங்க, கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார். தீமைகளை கர்த்தர் நன்மையாய் மாற்றுவார். நம்மளுக்கு கர்த்தர் ஒருவரே உதவியானவர். உங்களோட வழிகளை தேவன் விரும்பணும், உங்களுடைய நடக்கையை தேவன் விரும்பணும். ஆண்டவர் விரும்புகிற காரியத்தை நீங்க செய்யும் போது, ஆண்டவர் விரும்புகிறத நீங்க பேசும்போது, கர்த்தர் அந்த நடத்தையில, அந்த சூழ்நிலையில தேவன் உங்கள் மேல அன்பு வைப்பார், பாசங்களை காட்டுவார், தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துவார். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில தேவன் காட்டுகிற வழியாக போகிறவர்கள், ஆண்டவர் விரும்புகிற பாதையில போகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களா அப்படின்னா, சங்கீதம் 37 31வது வசனமும் 31 34 நீங்க பார்க்கணும். சாரி, 37ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய வழியில நடக்கிறவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து, உங்க வழியை கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. உங்க வழியை யார்கிட்ட ஒப்பு கொடுக்கணும்? யார்கிட்ட ஒப்பு கொடுக்கணும்? உங்கள் வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடு.
உங்க வழிகளை, வழி நான் பேன் சொல்லல, உங்களோட பாதை எதுல நீங்க போறீங்க, எந்த சூழ்நிலையில போறீங்க, எந்த விதமான போராட்டத்துல இருக்கீங்க, எந்த காரியத்துல நீங்க தள்ளப்பட்டிருக்கீங்க, தேவன்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் இந்த சூழ்நிலை மத்தியில, இந்த விதமான உபத்திரங்கள் மத்தியில, பாடுகள் மத்தியில நான் போய்கிட்டு இருக்க ஆண்டவரே, நான் ஒப்பு கொடுக்கிறேன் உங்கள்கிட்ட. அல்லேலூயா. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஏன் நம்ம இந்த தேவனை தேடுகிறோம், ஏன் இந்த தேவனை நம்ம ஆராதிக்கிறோம், ஏன் இந்த தேவனை விசுவாசிக்கிறோம்னா, அவர்னால் கூடாதது ஒன்றும் இல்லை. அவர் செய்த காரியங்கள் இன்ன வரைக்கும் மகிமையும் மாட்சியுமா இருக்கிறது. அந்த தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். அவர் உயிர் உள்ளவர், உண்மை உள்ளவர், விழுந்தவர்களை உயிரோடு எழும்ப செய்வார், அவர்களுக்கு அற்புதம் அடையாளங்களை செய்வார், அவர்கள் வேண்டுகிற காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. துன்பப்படுகிறவர்களுக்கு தேவன் ஆறுதலா இருக்கார். அல்லேலூயா. எத்தனை பேர் உணர்ந்திருப்பீங்க எனக்கு தெரியாது. ஆனா துன்பப்படுகிறவர்களுக்கு தேவன் ஆறுதல் தருவார். அல்லேலூயா. பக்மன் இப்படி பாடுவார், ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. துன்பப்படுகிற வேலையில யாரும் உங்களுக்கு பலன் அளிக்க முடியாது. துன்பத்தின் மத்தியில யாரும் உங்களுக்கு ஆறுதலா இருக்க முடியாது. துன்பமான வேலையில யாரும் உங்களுடைய அந்த துன்பத்தை உணர முடியாது. ஆனா கர்த்தரோ உங்கள் துன்ப பாதையில அவர் பக்கத்தில் நிற்பார். தேவன் நன்மை செய்வார். அங்க வசனம் போட்டு இருப்பாங்க. அவசியமா 5 உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவிங்க. உங்க வழிகளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. நீங்க தீர்மானம் பண்ணாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னைக்கு ஒரு பிரதரை பார்த்தேன், கிட்மாட்டு கிட்ட அமிட் கோனார்ல. அவர் சொன்னாரு, அவர் கிராக் ஓட்டுறாராம், ஜோர்ல ஓடிட்டு இருக்காராம். அவர் சொன்னாரு, இந்த மாதிரி சிங்கப்பூர் ஏதாவது ட்ரிப் இருந்தா எனக்கு சொல்றீங்களா? இந்த மாதிரி எனக்கு தெரியும், பிரதர் பழைய சபையில் நாங்கள் எல்லாம் ஒன்னா இருந்தோம். சொன்னாரு, வேஸ்ட் பார்க்கலாமா, சிங்கப்பூர்ல போய் வேஸ்ட் கட்டினா வருமா? ஏன்னா அவர் சிங்கப்பூர் போனதில்லை. அவர் கிராக் ஓட்டுறாரு, ஜாப் கிடைச்சா போகலாம், வேஸ்ட் பார்க்க முடியுமா? அப்புறம் என் கூட பிரதர் சொன்னாரு, பிரதர் உங்கள்கிட்ட ரோமிங் இருந்தா நீ வேஸ்ட் பார்க்கலாம் அப்படின்னு. அப்ப அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு திடீர்னு எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. எங்க பாஸ்டர் கற்றுக் கொடுத்தாரு. எங்க பாஸ்டர் அவரு மரம் வெட்டும் போது எங்கேயாவது ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டாருன்னா, காண போயிட்டாருன்னா அவர் என்ன பண்ணுவாராம், ஏன் சிரிக்கிறேன், என் பாஸ்டர் என்ன பண்ணுவாராம், கையை எடுத்து துப்புவார். எல்லாம் துப்புன கூட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர்கிட்ட சொன்னா அப்படின்ட்டாரு. எனக்கு சொல்ல வந்ததே வாய் விட்டேன். எனக்கு சொல்ல கேட்டேன், சொல்லியா அப்படின்னு. இல்லை பரவாயில்ல, உங்க மூஞ்சி மாறுந்தே எனக்கு சொல்ல வரல அப்படின்னு. எங்க பாஸ்டர் செய்வாராம், இது மரம் வெட்டு புண்ணருக்கு தான் காண போயிட்டாருன்னா எச்ச துப்பிட்டு, ஆண்டவரே நான் எங்க போகணும்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு அடிப்பாராம். எந்த எச்ச பெருசா பறக்குதோ அதான் பாதம் போயிடுவார். அதே மாதிரி நிறைய வாட்டி ட்ரை பண்ணி போய் சேர்ந்துருக்காரு, வீட சேர்ந்தார். இந்த மாதிரி இந்த பிரதர் சொன்ன, நீ சிங்கப்பூர்ல காண போயிட்டீங்கன்னா வேஸ்ட் வேலை செய்ய என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு தெரியுங்களா? அன்னைக்கு வேஸ்ட நம்பி போய் ஏதோ காட்டுக்குள்ள போய் முச்சிந்தி அது ஜலம் மத்தி போய் மாட்டிக்கிட்டாரு. மணக்கால இந்த வேஸ்ட் பாய்ங்களா சுத்திக்கிட்டு போய் மத்தி ஜலம் மத்தி. இப்ப வேஸ்ட் என்ன சொல்லுதுன்னா போன்னு காட்டுது. எப்படி போறது? நம்ம என்ன ரக்கைய வச்சிருக்கோம், காடியை தட்டினான போய் கத்தோன்னு பாக்குற மாதிரி இல்ல, அது போனுது. சொன்னேன், இது ஞாபகம், இந்த ஐடியா வச்சுக்கங்க பிரதர். ஒருவேளை வேஸ்ட் எங்கே வேலை செய்யலன்னா ட்ரை பண்ணி பாருங்க, தேவன் உதவி செய்வார். இன்னைக்கு தேவனுடைய பாதைகளுக்கு, தேவனுடைய வழியில அவரோட வார்த்தை இருந்துச்சுன்னா, அவரோட வசனங்கள் இருந்துச்சுன்னா தேவன் நம்மளை வழி நடத்தி போவார். உன்னோட சொந்த விருப்பம் இல்ல, உன்னோட டிசைர் இல்ல, அப்படி நீ நினைச்சபடி, நீங்க தீர்மானப்படி, நீங்க யோசிச்சபடி செஞ்ச காரியம் எந்த அளவுக்கு உருப்பட்டிருக்குன்னு சொல்லுங்க. உருப்பட்டிருக்குன்னா நல்லா அமைஞ்சிருக்குன்னு கேட்கணும். ஏன் அப்படி பாக்குறீங்க? சரியா அமைஞ்சிருக்கா?
சொல்லுங்களேன். வீட்டுல சொல்லுவாரு, கணவர் சொல்லுவாரு, இன்னைக்கு துரியா வாங்கிடுவோம் அப்படின்னு. மனைவி சொல்லுவாங்க, போருங்க இப்போ ரொம்ப சீசன் விலையா இருக்கும், ஒரு 2 வாரம் கழிச்சு வாங்க, சீப்பா கிடைக்கும். கேட்க மாட்டார் கணவர். போயிட்டு ஒரு 2 பழம் 200 வாங்கி வந்துடுவாரு. அதை வெட்டி சாப்பிட்டு முழுங்கிடுவாங்க. 2 வாரம் கழிச்சு அதே 2 துரியா 80 மணிக்கு இருக்கிறான்னா என்ன சொல்லுவாங்க? கணவர் என்ன சொல்லுது? அன்னைக்கே நீ சொன்ன பாரு எவ்வளவு சீப்பா போட்டிருக்கிறான். ஏன்? தேவனுடைய வார்த்தையை நம்ம கவனித்து தேவனுடைய வசனத்தை நம்ம கீழ்ப்படிஞ்சோம்னா அந்த வழிகள்ல ஆண்டவர் கூட வருவார். தேவன் அந்த வழியில உன்னை நடத்துவார். அவரோட வார்த்தை உனக்கு அதிகாரமா இருக்கும். தொடர்ந்து 5 வாசிக்கலாம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து. உங்களுடைய வழி என்னது? உங்களுடைய தீர்மானம் என்ன? உங்களுடைய சூழ்நிலை என்ன? உங்க வாழ்க்கையில கடந்து போகிற வேதனைகள் என்ன? நீ தேவனுக்கு ஒப்புக்கொடு. வசனம் தான் சொல்லுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீ எல்லாரும் என்னிடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரேன். நீ தேவன்கிட்ட வரும்போது தேவன்கிட்ட ஒப்பு கொடுத்துரு. உன் வழிகளை ஆண்டவன்கிட்ட ஒப்பு கொடு. அவர் உன்னோட வழிகள் எல்லாம் நீ அவரை நினைவு கூர்ந்தா போதும். உன் பாதைகள் எல்லாம் அவர் இருக்கணும். உன் சூழ்நிலை எல்லாம் தேவன் இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்னைக்கு ஒரு சகோதரி கிடைச்சாங்க. பாஸ்டர் இன்னைக்கு சபைக்கு போன பாஸ்டர். சரி பாஸ்டர் நீங்க நல்ல வார்த்தை கொடுப்பாருன்னு கேட்டு நம்பி போனேன். சரி நல்ல வார்த்தை தான். எங்க பாஸ்டர் சொல்லிட்டாரு, இன்னைக்கு நம்மளுக்கு எல்லாம் ஒரு இந்தியாவில் ஒரு பிரபலமான பாஸ்டர் பிரசங்கம் பண்றாரு, அதனால நம்ம எல்லாரும் இன்னைக்கு டிவி வாங்குவோம். அதனால இன்னைக்கு நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன் பாஸ்டர். நான் சொல்றேன், தேவனோட வார்த்தை தான் நம்மளுக்கு வழிகளை உண்டாக்கும். மனுஷனால் அல்ல, மனுஷனுடைய கிரியினால் அல்ல, மனுஷனுடைய ஆலோசனைனால் அல்ல, மனுஷன் கொண்டு வருகிற திட்டங்களினால் அல்ல, கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மளுக்கு வழிகளை உண்டாக்கும். நம்ம எவ்வளவோ காரியங்களை திறமைகள்ல நல்ல ஞானமானவர்களுடைய ஆலோசனை கேட்டுக்கலாம். இந்த சபை 8 வருஷம் எவ்வளவோ ஐடியாஸ், எவ்வளவோ திட்டங்கள், எவ்வளவோ யோசனைகள் சொன்னாங்க. ஆனா இன்ன வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தை தான் இந்த இடத்துல நிலைச்சு நிக்குது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய எப்படிப்பட்டவர்னு நினைச்சு வச்சுக்கிட்டு இருக்காரு, நடத்திக்கிட்டு இருக்கிறார். சில நேரத்தில் நானும் நினைக்கிறேன், நினைக்காதீங்க அவங்களதான் பாஸ். நானும் சில நேரத்துல ரொம்ப சீக்கிரமா சில திட்டங்களை போடுவேன், சில முடிவுகளை செய்வேன், சில காரியங்களை கொண்டு வருவேன். ஆண்டவர் சொல்லிட்டே இருப்பாரு, வேண்டாம் பொறுமையா கேட்க மாட்டேன். அப்புறம் நிற்கும் போதுதான் தெரியும், இதுதான் பழுத்த பழம், இதான் காய் அப்படின்னு தெரியும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கவனித்து கேட்கும்போது தேவனுடைய வசனத்தை நல்ல தெளிவா கேளுங்க. 5வது வசனம் வாசிமா. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து. கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. ஆமென். இப்ப வழிகளை யார்கிட்ட ஒப்பு கொடுக்கணும்? கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. சூழ்நிலைகள் இல்ல, நம்பிக்கை எல்லாரும் கொடுப்பாங்க, நம்பிக்கையானது எல்லாரும் பேசுவாங்க. நம்ம சபையில் நிறைய பெண்கள் இருக்கீங்க, எத்தனை பேர்கிட்ட ஆலோசனை கேட்டிருப்பீங்க. முடி தளன்னு அப்படி மினுக்கிறதுக்கு எவ்வளவு ஷாம்பு மாத்திருப்பீங்க. எவ்வளவு பேரை நம்பி இருப்போம், எவ்வளவு பேரோட வார்த்தையை தெய்வ வாக்கா. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை தவிர மனுஷனுடைய வார்த்தை எல்லாம் அழிஞ்சு போகும். தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் அழியாது. உன் வழிகளை உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இரு. 5வது வசனமா, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அவர் மேல் நம்பிக்கையா இரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன்னுடைய காரியங்களை, உனக்கு வர வேண்டிய நன்மை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார், நீங்க வாய்க்க பண்ண தேவையில்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவரை நம்புறீங்க? அல்லேலூயா. தேவனை நம்புகிறவங்க
தேவன் காரியங்களை வாய்க்க பண்ணுவார்னு காத்துருங்க. கர்த்தருடைய வழியில காத்துருங்க. தேவன் நடத்துவார் என்று காத்துருங்க. தேவன் மேல விசுவாசமா இருங்க. சூழ்நிலைகள் வரலாம், நிறைய போராட்டங்கள் வரலாம், நிறைய எதிர்ப்புகள் வரலாம், நிறைய தோல்விகள் வரலாம். இப்ப நான் கேட்கிறேன், இப்ப ஒரு தோல்வி நம்மள்கிட்ட வந்துருச்சுன்னா, ஒரு தோல்வியை நம்ம ஃபேஸ் பண்றோம் அப்படின்னா வைத்துக்கொள்ளுங்களேன். இப்ப தோல்வி நம்மளுக்குள்ள வந்துருச்சுன்னா நம்ம யாரை தேடுவோம்? தேவனை தேடுவோம். இப்ப நம்மளுக்கு ஒரு தோல்வியில கடந்து போறோம்னா யார் நம்மளுக்காக மன இறங்குவா? தேவன் இறங்குவார். காரணம் என்ன? இந்த ரெண்டு காரியங்களுக்கும் ஒரே விஷயம் என்னது? தோல்வி. அப்ப இந்த தோல்வி மத்தியில தேவனிடத்துல கிட்டி செய்கிறதுக்கு, தேவனோடு உறவாடுறதுக்கு, ஆண்டவரோடு நடக்கிறதுக்கு இந்த தோல்வி ஒரு கருவி. இந்த தோல்வி உங்களுக்கு வரலன்னா நீ தேவனிடத்துல நெருங்க முடியாது. ஆபிரகாமோட வாழ்க்கையில தேவனோட வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கு காரணம் என்ன? அவன் வாழ்க்கையில வருகிற போராட்டம், பிரச்சனைகள் மத்தியில ஆண்டவர் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை அவன் உறுதியா இருந்தான். தேவன் சொன்னாரு, தேவன் நடத்துவாரு, ஆண்டவர் கைவிட மாட்டாரு. இன்னைக்கு காலையில் ஒரு வசனம் படிச்சுக்கிட்டு இருந்தேன். கிடியோன்ட்ட ஆண்டவர் வந்து தேவதூதன் வந்து சொல்லுவான். என்ன சொல்லுவானா, திகையாத கலங்காத பராக்கிரமசாலியை நான் உன்னோடு இருக்கிறேன். அந்த தேவதூதன் சொல்லும்போது அந்த நேரத்தில் என்ன தெரியும் நடந்துகிட்டு இருந்துச்சு? அவங்க இந்த கோதுமைய ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அப்படின்னா அந்த தேசம் வந்து நல்லா வயல், கோதுமை வயல்லாம் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த அந்த கனி வளர்ந்து அறுக்கிற நேரத்துல இந்த அமெரிக்கர் என்ன பண்ணுவாங்க, அந்த 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 கபூன்ல பூந்து, அந்த வளர்ச்சியில பூந்து எல்லாத்தையும் திருடி ஒண்ணு அடிச்சு துரட்டிடுவாங்க. அது அந்த கனி கோதுமைனா உங்களுக்கு தெரியாது. இப்படி சொல்றேன், பப்பாயா தோட்டம்னு வச்சுங்களேன். ஒரு பப்பாயா தோட்டம் நீங்க வளர்த்து மரமா ஆறு, அது கனி கொடுத்து அந்த பழம் கொஞ்சம் பெருசாகி பழுக்கிற நேரத்துல, அது பறிக்கிற நேரத்துல இந்த அமெரிக்கர் என்ன பண்ணுவாங்க, வந்து இந்த இந்த மனுஷர்கள் எல்லாத்தையும் விரட்டி அடிச்சுட்டு அதுல இருக்கிற கனியெல்லாம் பறிச்சு எடுத்து போயிடுவாங்க. இதுதான் இவங்களோட வேலை. இதுதான் கிடியோனும் சந்திச்சுட்டு இருப்பார், பார்த்துக்கிட்டு இருப்பார். இந்த சோதனையில, இந்த ஒரு கலக்கத்துல அவர் இருக்கும்போது தேவதூதன் வந்து பேசுறாரு. என்ன சொல்றாரு? கலக்காத, திடப்படு, தேவன் உன்னோடு இருக்கிறாரு. இப்ப அதே தேவதூதன் உங்கள்கிட்ட சொல்லும்போது நீங்க என்ன சொல்லுவீங்க? என்ன சிஸ்டர் சொல்லுவீங்க? சொல்லுங்களேன். ஏன்னா கிடியோன் ஒண்ணு சொன்னா அதான் சொல்ல போறேன். நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு நினைக்கிறீங்க? சொல்லவே மாட்டீங்க. இங்கதான் சொல்ல மாட்டீங்க. ஆனா வீட்டுல என்னன்னு சொல்றீங்கன்னு தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஆமென். சிஸ்டர் திரேசா, நீங்க என்ன சொல்லுவீங்க? இப்ப ஒரு தேவதூதன் சொல்றான், கலங்காது, தெரியாது, தேவனோடு இருக்கிறார். ஆனா பிரச்சனை மேல பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சோதனை, இந்த மாதிரி ஒரு இழப்பை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க? தேவன் இருக்காருன்னு சொல்லுங்க. ஆனா கிடியோன் என்ன சொன்ன தெரியும்? என்ன கன்ஃபெஸ் பண்ண, அப்படி தேவன் இருந்திருந்தா இதெல்லாம் நடக்குமா? இப்படி எல்லாம் திருடிட்டு போயிருப்பானுங்களா? இப்படி எல்லாம் என்ன விரட்டி அடிச்சிருப்பானுங்களா? தேவன் என் கூட இருக்கிறாரு அப்படின்னு கேட்கிறான் தேவதூதன்கிட்ட. இதெல்லாம் நடக்கிறதுனாலதான் தேவதூதன் உங்களோட பேசுறான். இது நடக்கலன்னா, இது வரலன்னா தேவதூதன் பேச முடியாது. நீ கேட்க மாட்ட, இடம் கொடுக்க மாட்ட. தேவதூதன் பேசுறான் கிடியோனோட. திகையாதே, கலங்காதே, திடமனதாரு, தேவனோடு கூட இருக்கிறாரு. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் நீங்க நம்பிக்கை வைத்து தேவன் என்னோட கூட இருக்கிறார். அவரோட வார்த்தை எனக்குள்ள இருக்கிறனால, என்னோட வழிகளை அவருக்குள்ள நான் ஒப்பு கொடுத்ததுனால அவர் என் கூட இருக்கிறார். தெளிவா சொல்கிறது வாசிமாத, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவிடுங்க. திருப்பியும் சொல்றேன், உங்க வழிகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. நான் திருப்பி சொல்றேன், உங்களோட வழி சரியில்லைன்னா, உங்களுடைய தீர்மானம் சரியில்லைன்னா, உங்களுடைய நோக்கம் சரியில்லைன்னா, அது சரிப்படுத்தணும்னு சொல்லிதான் தேவன் இங்க பேசுகிறார். உன் வழிகளை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடு. தீமையே செய்யாத, தீமையே பேசாத, தீமையே சிந்திக்காத, தீமையிலே உட்கார்ந்து இருக்காத. படுக்கை எடுத்துக்கொண்டு நட. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பார்.
நீ விசுவாசம் கொண்டு திடமானதா இரு. தேவன் மேல் நம்பிக்கை வைத்தவனா இரு. தேவன் மேல் அசைக்கப்படாத விசுவாசியா தேவ பிள்ளையா எழும்பு. ஹalleluya. அதனால வேதம் சொல்லுது, பயமுள்ள ஆவியை கொடாமல். நீங்க பயந்து கிடியோன் பயந்து ஓடுறான். எபிரேயர் வந்தாங்க, எகிப்தியர் வந்துட்டாங்க, பார்வோ வந்துட்டாங்கன்னு தேவ பிள்ளைகள் ஓடுறாங்க. ஹalleluya, ஹalleluya. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? கடைசி காலத்துல வெளிப்படுத்தல போட்டிருக்கு, இயேசுவை மறுதலிக்கும்படி உங்களை துன்பப்படுத்துவார்கள். தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? இயேசுவை மறுதலிக்கும்படி உங்களை துன்பப்படுத்துவாங்க. தெரியுமா? தெரியாது. இயேசுவை வேண்டாம் சொல்லிட்டீங்கன்னா உங்களை விட்டுருவாங்க. விட்டுருவாங்க. எப்படி வேணாலும் போ. பஜாருக்கு போறியா, பசங்க போறியா, சீன கடை வந்தா நீ சாப்பிட போறியா, போ. ஆனா இயேசுவை நீ மறுதலிச்சா உன்னை நான் விட்டுருவேன். நீ இயேசுவை மறுதலிக்கலன்னா நான் உன்னை துன்பப்படுத்துவேன். அதுக்கு ஒரு உதாரணம், இயேசு மரிச்சப்பையும் இயேசு மரிச்ச பிறகும் இந்த சவுல் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினான், கிறிஸ்தவர்களை வேதனைப்படுத்தினான், கொன்னான். இயேசுவை அந்த கல்லால அடிச்சு, ஸ்தேவானை கொல்லும்போது இந்த சவுல் அங்கதான் இருந்தான். அவன் தான் கட்டளையிட்டான், அவன் தான் அங்க ஆளுகை செய்தான். சவுலை கல்லால அடிச்சு கொல்லுன்னு துன்பப்படுத்துவாங்க. இன்னைக்கு வருகிற இந்த காமனான நம்ம வாழ்க்கையில நம்ம கடந்து போகிற இந்த துன்பத்துல தேவனோட வார்த்தையில தேவனோட வழியில நிலைச்சிருக்க முடியல. நம்மளால ஓடுகிறோம். இதோ பெலிஸ்தர் வராங்க, இதோ பார்வோனுடைய சேனை துரத்திட்டு வருது. கேக்குறா மோசேயை பார்த்து, யா எகிப்துல கல்லறை இல்லையா, எங்களை இங்க அடக்க செய்யறதுக்கு கொண்டு வந்த தேவ ஜனம் கேக்குது. மோசேயை பார்த்து எவ்வளவு ஒரு வேதனையான ஸ்டேட்மெண்ட் தெரியுமா? ஹalleluya. இன்னைக்கு நம்ம உணரணும், நம்ம வழிகள் நீங்க தேவன் கரத்துல கொடுத்து வச்சிருக்கீங்களா, இல்ல நீங்களே உங்களோட சொந்த தீர்மானத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்க? உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அவர் மேல் நம்பிக்கையா இரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். பாருங்க, இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அதிலே பார்க்கும்போது அந்த 24வது வசனம் பாருங்க, அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. அவன் தள்ளுண்டு, ஏன்னா தேவனை நம்புகிறனால, அவன் தேவனுடைய வழியில நடக்கிறனால அவன் விழுந்தாலும். ஒரு டயலாக் இருக்கு, விழுந்தாலும் என்னமோ ஒரு டயலாக் வரும், எனக்கு சரியா புரியல. விழுந்தாலும் விழுவேன் என்று நினைச்சியோ அப்படின்னு ஒரு டயலாக் இருக்கு. வசனம் சொல்லுது, நீ விழுந்தாலும் எப்படியா, அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. அவன் விழுந்து போவதில்லை, அவன் தடுமாறுவான், சறுக்குவான். பாவிகள் மாதிரியா தடுமாட்டம் வந்தாலும் அவன் விழுவ மாட்டான். பேதுரு பாருங்க, அவிசுவாசத்துல பார்த்தான், அவன் டபக்குன்னு விழுந்தான், கடல்ல நடந்த விழுந்துட்டான். ஆனா ஆழத்துக்கு போல, அவனை தூக்க கர்த்தர் இருக்கிறார், அவனுடைய உயிரோடு இருப்ப தேவன் இருக்கிறார், அவனை காப்பாற்றபடி இயேசு கிறிஸ்து கூட இருக்கிறார். அவன் விழுந்தாலும், நீங்க தேவனோட வழியில நடக்கிறீங்கன்னா விழுகிறது போல வரும். ஹalleluya. ஆனா நீங்க விழுக மாட்டீங்கன்னு வேதம் சொல்லுது. விசுவாசம் இல்லையா? ஹalleluya. நீங்க விழுக மாட்டீங்க. யார் உங்களை வெட்கப்படுத்தும்படி, யார் உங்களை அவமானப்படுத்தும்படி, யாரை நீங்க விழுவீங்கன்னு சொல்லி காத்திருக்கிறவர்கள் முன்ன கர்த்தர் உங்களை உயர்த்துவார், நிறுத்துவார், நடத்துவார். ஹalleluya. தேவனால் முடியாதது, தேவன் செய்கிற அற்புதங்களினால அதிசயங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவன் நம்மளோடு கூட இருக்கிறாரு. அவங்க விழுகிறது போல இருக்கும். சொல்லுவாங்க, போறியா நீ போ, செய்யறியா நீ செய், பாரு, நம்புறல நான் விட சொல்லிட்டேன். அதெல்லாம் உங்களை பேசும்போது நீங்க தேவன் மேல எப்படி நம்பிக்கை உள்ளவர்களா இருக்கீங்க, ஆண்டவர் மேல எவ்வளவு விசுவாசம் உள்ளவர்களா இருக்கீங்க, நீங்க எந்த அளவுல கர்த்தரை நம்பி இருக்கிறீங்க. ஏன் நான் ஒண்ணு சொல்றேன், மோசே இறந்துட்ட பிறகு
யோசுவாவுக்கு, ஏன்னா the leader is a die. அவனை வழி நடத்த, யோசுவா வழி நடத்தின தலைவன் இறந்துட்டான். இனி இந்த யோசுவா எப்படி தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தில் போகணும்னு அவனுக்கு தெரியல. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நிறைய காரியங்களை நம்ம நம்பி நம்ம போயிருப்போம், வாழ்ந்திருப்போம். இன்னைக்கு ஒரு சூழ்நிலையில என்ன தீர்மானம் எடுக்கணும், நம்ம என்ன காரியங்களை நடக்கணும், எந்த விஷயங்கள்ல காணப்படணும்ன்றது குழம்பி போயிருப்போம். ஆனா நான் சொல்றேன், ஜோஷுவாடு தேவன் பேசினார் 4ஆம் அதிகாரத்துல. ஜோஷுவா 4ஆம் அதிகாரத்துல பாருங்க, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. வழிகள் இல்லையா, கவலைப்படாதீங்க, தேவன் நம்ம கூட இருக்கிறார். ஏன்னா நம்மளுக்கு வழியே ஆண்டவர் தான், நம்மளோட வழியே இயேசுதான். அல்லேலூயா. நம்மளுக்கு பாதையே இயேசுதான். அதனாலதான் யோவான் சொல்ல, நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் அவர் இல்லாம எங்கேயுமே போக முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது, பிதாவுடைய ராஜ்யத்தை சந்திக்க முடியாது. தேவனை தவிர, இயேசு கிறிஸ்துவை தவிர யாரும் பரலோகத்துக்கு போக முடியாது. அவரோட வழியில நடக்கிறவன் அவன். அவர் நடந்த பாதை எப்படி படுத்துங்களா, கல்லும் முள்ளும் மேடும் பள்ளமா இருந்த பாதையில தேவன் நடந்தார். போராட்டங்கள், உபத்திரவங்கள், பாடுகள், யூதர்களினால் நிறைய வேதனைகள் வந்தது. தேவனை எந்த அளவுக்குலாம் வெறுப்பு உண்டாக்க முடியும், வேதனை உண்டாக்க முடியும், கசப்பு உண்டாக்க முடியும், ஆண்டவருக்கு எதிர்த்து நிற்க முடியும்னு சொல்லி நிறைய இடங்கள்ல இயேசு இருந்த போதும் ஆண்டவர் அவருடைய வழிகளை விட்டு விலகலையா. இன்னைக்கு நம்ம வழிகள் விலகும்படி, தடுமாறும்படி நிறைய சூழ்நிலைகள் வரும். நம்ம சொன்ன பாருங்க, இயேசுவை மறுதலிக்கிறியா, இயேசுவை வேண்டாம் சொல்றியா, தேவன் இல்லைன்னு சொல்றியா, நீ போ அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்மளுக்கு தெரியல நம்ம எந்த விதத்துல, எந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம இயேசுவை விட்டு தூரம் போய்கிட்டு இருக்கிறோம். விசுவாசத்துல தூரம் போறோம், வார்த்தையில தூரம் போறோம், தேவன் மேல நம்பிக்கையில தூரம் போறோம், ஆண்டவரோட நடக்கிறதுல தூரம் போறோம், தேவன் சமூகத்துல காத்திருக்கிறதுல தூரம் போறோம், ஆண்டவர் மேல பார்வையை வைத்தது தூரம் போறோம், மனுஷன் மேல, மனுஷனுடைய கிரியை மேல, மனுஷனுடைய காரியங்கள் மேல நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஆனா தேவன் விட்டு எவ்வளவு தூரம் போய்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் அதை விரும்பல. நீ அவருடைய வார்த்தையினுடைய வழியில வா, அவருடைய சத்தத்துக்கு கேளு. உலகத்துல உண்டாகிற எல்லா நன்மைகளும் அழிந்து போயிடும், ஆனா அவருடைய வார்த்தையோ ஒருபோதும் அழியாதுன்னு வசனம் சொல்லுகிறது. அந்த அடுத்த வசனத்துல பாருங்க, வாசிப்பது 24ஆம் வசனம். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். பாருங்க, கர்த்தர் அவனை, நீங்க தேவனோட வார்த்தையில, ஆண்டோட வார்த்தையில இருங்க அபிஷேகா, தேவனோட வார்த்தையில இருந்து பாருங்க. ஆண்டவர் என்ன பண்ண மாட்டா, கர்த்தர் தமது கைகளினால், கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார், தாங்குவார். சொன்ன பாருங்க, 50 கிலோமீட்டர் யோம்பென் டு பாகோ, 50 காசு ஓட்ட டயர்ல. ஆனா எப்படி போனேனே தெரியல. கர்த்தர் நடத்தினார், தேவன் தாங்கினார், தேவன் வழி நடத்தினார், போஷித்தார். நன்மையை கர்த்தர் செய்வார். தேவன் செய்த அடையாளங்கள், அற்புதங்கள் வேதங்கள்ல நிறைய இருக்கு. ஆனாலும் கர்த்தருடைய வழியை விரும்பி வாழ்கிறோமா, தேவனுடைய வசனங்கள்ல காத்திருக்கிறோமா, தேவனுடைய வழிகள், தேவனுடைய சத்தத்தின்படி இருக்கிறோமா? நல்லா நினைச்சு பாருங்க. கடைசியாக இந்த வசனம் 37ஆம் அதிகாரம் 31ல இருந்து 34 வரைக்கும் நீங்க பார்க்கும்போது, அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை, ஒன்றும் தடுமாற மாட்டான். நான் உன்னை கேட்கிறேன், நீங்க நடக்கிற பாதை கர்த்தருக்கு பிரியமா இருக்கா? தேவன் விரும்புகிறது போல இருக்கா? ஆண்டவர் சொன்னபடி நீ வாழ்றீங்களா? அவனுடைய வழிகள் ஒன்றும் பிசங்குவதில்லை. அவன் கலக்கம் அடைய மாட்டான், தடுமாற மாட்டான், வலிக்கு விட மாட்டான். அவனுடைய அந்த வசனம் தெளிவாக 37வது வசனத்தை பாருங்க. அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. அவனுடைய இருதயத்தில் இருக்கு. நம்மளுடைய இருதயத்துல தேவனுடைய வார்த்தை இருக்கணும். ஆமென். தேவனுடைய வார்த்தை உங்க இருதயத்தில் இருந்துச்சுன்னா, உன்னை யாரும்
உன்னை ஏமாத்த முடியாது. யாரும் உன்னை கலக்காடைய செய்ய முடியாது. யாரும் உன்னை வந்து சுச்சி என்ன சுச்சி ஓத்தாவா பிரெயின் வாட்ச் இங்கிலீஷ் சுச்சி பண்ணிட்டாங்க. ஏவாள் வந்து சொன்னா, ஆதம் சொல்றா, ஆதம் சொல்றாரு, நீ கொடுத்த ஏவாள் தான் வந்து எனக்கு இந்த பழத்தை கொடுத்துட்டா. தேவனோட வார்த்தை இருந்துச்சுன்னா யார் என்ன வந்து சொன்னாலும் நீங்க தேவன் மேலதான் நம்பிக்கை. that is a fruit. அதான் அடையாளம். தேவன் என்கிறதுக்கு அடையாளம். இது கர்த்தர் சொன்னார்னா, தேவன் வெளிப்படுத்தினார்னா, தேவன் கொண்டு வந்தார்னா அது தேவனுடைய மகிமைக்காக. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்ன செய்றோம்? தேவனோட மகிமையை பார்க்கறத காட்டிலும் நம்மளுக்கும் கண்களுக்கு முன்பா என்ன ஜிகிஜிகின்னு இருக்கு, என்ன வெளிச்சமா இருக்கு, என்ன பிரகாசமா இருக்கு, என்ன மகிமையா இருக்கு, என்ன பிரபலமா இருக்கு. நல்ல கவனமா கேளுங்க. இயேசுவோட மகிமை எங்க வெளிப்பட்டது? அந்த கல்வாரி சிலுவையில ரத்த கோலத்துல கண்ணீரிலும் வேதனையிலும் நொறுக்கப்பட்ட அந்த தேவகுமாரன் அங்க வெளிப்பட்டு நின்ற அந்த இடத்துல தான் என் தேவன் எப்படிப்பட்டவர்னு மகிமைப்பட்டார். இயேசு மகிமையா வெளிப்படுத்தினார். அந்த மகிமை தான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை மாத்த வந்திருக்கு. அந்த மகிமை தான் நம்ம பாவங்களை மன்னிக்க வந்திருக்கு. அந்த மகிமை தான் விழுந்து போன உன்னை திருப்பியுமா நிறுத்த வந்திருக்கு. அந்த மகிமை பார்க்கிறவன் உலகத்தோட மகிமையுமே பிரயாசப்பட மாட்டான். உலகத்துல மேல் நம்பிக்கை வைக்க மாட்டான். கிறிஸ்துவானவர் மகிமை உள்ளவர். அவர் மேல நம்பிக்கை வைங்க. தேவன் மேல் நம்பிக்கை வாங்க. 37 பாருங்க, தொடர்ந்து வாசிமா. அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. நடைகள், அவன் போகிற பாதையில ஒன்றும் தடமாற மாட்டான். துன்மார்க்கன் நீதிமான் மேல் கண் வைத்து பாருங்க. அல்லேலூயா. யார் யார் மேல கண் வைக்கிறா? அல்லேலூயா. யார் யார் மேல கண் வைக்கிறா? சொல்லுங்க. பிசாசானவன் தேவ பிள்ளைகள் மேல கண் வைக்கிறார். இப்ப நான் வந்து விசுவாசின்னு சொல்லிட்டேன்னா, மனுஷன் சொல்லிட்டேன்னா நீங்க தப்பா நினைச்சிருவீங்க. நான் அப்படி சொல்லல. சாத்தானவன், பிசாசானவன், துன்மார்க்கன் யார் மேல கண் வைக்கிறானா? நீதிமான் தேவ பிள்ளைகள் மேல கண் வைக்கிறான். என்னத்துக்கு கண் வைக்கிறான்? நீ அங்க இருந்தீனா நீதிமானா ஆயிடுவ. நீ அங்க இருந்தீனா தேவ சித்தம் செஞ்சிருவ. நீ அங்க வாழ்ந்தீனா தேவனுடைய மகிமையை கொண்டு வந்துருவ. நீ அங்க இருந்தீனா இந்த சபை தேவ மகிமை அடையும். அதனால உன் மேல என்ன பண்ணுகிறான்? என்ன பண்ணுகிறான்? என்ன பண்ணுகிறான்? கண்ணு வைக்கிறான். அன்னைக்கு சிஸ்டர் ஒரு பைபிள் ஸ்டடி நடத்துறாங்க. கிடியோன் யுத்தத்துக்கு போறான். 32,000 பேரை கூட்டிட்டு போறான் யுத்தத்துக்கு. ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு இவனுங்களெல்லாம் கூட்டிட்டு போயிட்டீங்கன்னா இவனுங்க பெலத்துல ஜெயித்தன்னு சொல்லிடுவானுங்க, இவனுங்களுடைய அதிகாரத்தை இவனுங்களுடைய திறமையில ஜெயிச்சிருவான்னு சொல்லிடுவானுங்க, ஏன் மகிமை வெளிப்படாது, அதனால இவனுங்கெல்லாம் களி அப்படின்பாரு. இவனுங்கெல்லாம் வேண்டாம், இவனுங்கெல்லாம் கொஞ்சம் களி அப்படின்னு ஒவ்வொரு பரிச்சை வைப்பாரு. கடைசியா ஒரு குளத்துல வந்து பரிச்சை வைப்பாரு. என்ன பரிச்சை? யாரெல்லாம் ரொம்ப டீசனா கத்தியெல்லாம் அப்படி வச்சுட்டு கையில எடுத்து மொண்டு குடிக்கிறானோ அவனெல்லாம் வீட்டுக்கு அனுப்பிடு. யாரெல்லாம் நாய் மாரி நக்கி நக்கி குடிக்கிறானோ, தமிழ்ல எனக்கு அப்படிதான் சொல்ல தெரியும், வேற தமிழ்ல ஏதாச்சும் வார்த்தை எனக்கு சொல்லுங்க. ஏன்னா இது பாசூர் எப்படி நக்கி நக்கின்னு சொல்ற, நக்கி குடிக்கிறது நான் இப்படி சொல்றது காட்டி தான் சொல்றேன். வேதம் அப்படிதான் போட்டு, வேதம் அப்படிதான். யாரெல்லாம் நாய் மாரி நக்கி குடிக்கிறாங்களோ, பட்டயத்தை விடாம பட்டயத்தை கையில வச்சுக்கிட்டே நாய் மாரி நக்கி குடிக்க, அவனை யுத்தத்துக்கு கொண்டு போ அப்படின்னு தேவன் சொல்லுவாரு கிடியோன். அந்த மாதிரி ஒரு சண்டைக்கு ஒரு போருக்கு போறதுக்கு தேவ மகிமை வெளிப்படுத்துறதுக்கு ஆண்டவர் இந்த டெஸ்ட் கொடுக்குறாரு. அப்ப சண்டை போறதுக்கு யார தேவன் தேர்ந்தெடுக்கிறாரு? டீசனா கரெக்டா பெர்ஃபெக்ட்டா குடிக்கிறவனையா? இல்ல. இன்னைக்கு அந்த கூட்டத்தை தான் இங்க நான் பாக்குறேன். இந்த கூட்டத்தை வச்சுதான் தேவன் பெரிய காரியங்கள் அந்த சபையில செய்வார். அல்லேலூயா. அற்பமா எண்ணப்படுகிறவர்களை கர்த்தர் சிங்காரமாய் கர்த்தர் மாற்றுவார், மகிமையை விளங்க செய்வார். அல்லேலூயா. யுத்தத்துக்கு 300 பேர் தான் போதும்னாங்க. அதான் போய் அவங்களே சண்டை போடல.
அந்த 300 பேர் கத்தி எடுத்து போய் அதெல்லாம் சண்டை போடல. சொன்னாரு, தீபட்டியை தூக்குங்க, சட்டையை தூக்குங்க, இந்த இடத்துல சட்டை அந்த நெருப்பை உடைங்க, இந்த இடத்துல கர்த்தரை துதிங்கன்னு சொன்னார். எக்காலம் ஊதப்பட்டது. ஒருத்தனுக்கு ஒருத்தன் பகையாகி குத்தி அவனுங்களே மரித்து போனாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயம் கொண்டாங்க. அங்க தேவ நாமம் மகிமைப்பட்டது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கர்த்தருக்கு தேவனுடைய வழியில நடக்கும்போது தெளிவா பாருங்க. 37வது வசனம், துன்மார்க்கன் நீதிமான் மேல் கண் வைத்து வைப்பான். ஹல்லேலூயா. பவுல் வந்து சொன்னார் நேத்து, பாஸ்டர் என்ன ஒருத்தர் பார்த்து இப்படி இருந்தாங்க. அப்போ பொறுமையா பேசாம வந்துட்டேன் பாஸ்டர். ஆனா சொன்னேன், இதுக்கு முன்னாடி நீ என்ன செஞ்சிருக்கிறன்னு கேட்டார். இதுக்கு முன்னாடியா பாஸ்டர்? அப்படின்னா தேவன் அறிவு. ஆமா, என்ன செஞ்சிருக்காரு? என்ன பார்த்ததே இல்லையா மனுஷனை? நானே பார்க்கறேன் அப்படிலாம் சொல்லியிருப்பாரு அப்படின்னா, ஆமா பாஸ்டர், நான் அன்னைக்கு செஞ்சதெல்லாம் இன்னைக்கு பார்க்கறதா இருக்கு. ஹல்லேலூயா. துன்மார்க்கன் உன்னை என்ன பண்ணணும்னு நினைக்கிறானா? அவனை கொல்ல வகை தேடுகிறான். அவர்களை கொல்ல வளைக்கும். எந்த கத்தி எடுத்து கொடுத்ததுக்கா? சாத்தா என்ன தெரியுமா பார்த்துட்டு இருக்கான்? நீ எப்ப விழுவ, இயேசு எப்ப மரிப்பாருன்னா சாத்தான் கத்திட்டு இருந்தான். பவுலை எப்ப மடக்கணும் தான் சாத்தான் காத்துக்கிட்டு இருந்தான். இந்த 11 சீசர்களும் எப்ப மரிப்பாங்கன்னா சாத்தான் காத்துக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு நம்மளுடைய அந்த அவன் யாரு? துன்மார்க்கன் நம்மளை கொல்லும்படி துன்மார்க்கன் நீதிமான் மேல் கண் வைத்து அவனை கொல்ல வகை தேடுகிறான். தொடர்ந்து வாசிங்க. கர்த்தரோ அவனை இவன் கையில் விடுவதில்லை. நல்லா கவனமா கேளுங்க. துன்மார்க்கன் கொல்ல வகை தேடுவான். ஆனா கர்த்தர் ஒரு நாளும் சாத்தானுடைய கைக்கு நம்மளை ஒப்பு கொடுக்க மாட்டார். சத்தமா சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. வியாதியோ வியாகுலமோ துன்பமோ நாசமோ பட்டயமோ பட்டினியோ எதுவுமே நம்மளை அணுகாது. தேவன் ஒப்பு கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. தேவன் ஒரு நாள் நம்மளை எதுக்கும் ஒப்பு கொடுக்க மாட்டார். தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். அங்க தெளிவா போட்டிருக்கு பாருங்க. இருந்தது, அவன் நியாயம் விசாரிக்கப்படுகையில் அவனை ஆக்கினைக்குள்ளாக. நல்லா கவனமா கேளுங்க. சாத்தானுக்கு ஆக்கினைக்கு தீர்ப்பு உண்டு. கலக்காதீங்க, பயப்படாதீங்க. நம்மளோட யுத்தம் சிஸ்டர் சொல்ல மாட்டாங்க. யுத்தம் மனுஷனோட அல்ல, யுத்தம் வந்து ஜனங்களோட அல்ல, சபையோட அல்ல. சபைக்கு சபை அல்ல. இன்னைக்கு கிறிஸ்துவர்களுக்கு நல்லா கவனமா லாஜிக்கா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஒரு சபை இன்னொரு சபை பார்த்தா கோபப்படுது, ஆத்திரப்படுது, வெறி கொள்ளுது. ஏன்? இந்த சபைக்கு தேவன் தான் பிதானா, அந்த சபைக்கு தேவன் தான் பிதா. தேவன் ஒரே கண்ணாடி தான் நம்மள எல்லாம் பார்க்கிறாரு. ஆனா நம்ம உட்கார்ந்துட்டு தேவ வார்த்தையை பார்த்துக்கிட்டு என்ன பண்றோம்? பகைகள் உண்டாக்குறோம், பகைகளா இருக்கிறோம். எனக்கு சொல்ல கொஞ்சம் கூச்சமா இருக்கு. முஸ்லீம் அப்படி பாருங்க, அவன் எந்த இடத்துல வேலைக்கு போயிட்டு இருக்கான், அங்க லோரியில பட்டுட்டு போயிட்டு வெள்ளிக்கிழமை தொழுது போயிட்டே இருக்கான். அவன் வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கான். நம்ம நண்பர்களை பாருங்க, அவன் எல்லா திருச்சலங்களுக்கும் போகும். ஆனா கிறிஸ்துவ பாருங்க, என்னைக்கு நம்மளுடைய புத்தி, நம்ம சிந்தை மாறும், நம்மளுடைய நிலை, நம்ம எண்ணம் மாறும், அன்னைக்குதான் நம்ம வழிகள் கர்த்தருக்கு முன்பாய் சரியாக போகிறோம். நம்ம தேவ வழியில சரியா போகிறோம். உனக்கு ஒரு ஆலயம் இருக்கு, அது தவறு இல்லை. ஆனா மற்ற சபைகள், சில சபைகள், தமிழ் சபைகள், இங்கிலீஷ் சபைகள் நீங்க விரோதியா பார்க்காதீங்க. அங்களும் இயேசுதான் ராஜாவா இருக்கிறாரு, அங்கேயும் இயேசுதான் ஆராதிக்கிறாங்க, அங்கேதான் தேவனோட வார்த்தையை பேசுறாங்க. ஒருவேளை அவங்களுடைய வழி நடத்தலும் அவங்களுடைய காரியங்கள் அவங்க சொல்லி கொடுக்கிற விதங்கள் தவறா இருந்தாலும் இல்ல சரியா இருந்தாலும் அங்க இயேசுதான் ராஜா, அவர் தான் நியாயம் தீர்ப்பார். இங்கேயும் இயேசுதான் நியாயம் தீர்ப்பார். நான் அதை நம்புறேன், அதை விசுவாசிக்கிறேன்.
இந்த சபைக்கு நியாயம் தீர்க்கிற தேவன் கர்த்தர் ஒருவரே. அவரை தவிர இந்த சபையில யாரும் நியாயம் தீர்க்க முடியாது. இன்ன வரைக்கும் இந்த சபையில ஒண்ணுதான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்ன செய்யறது தெரியுங்களா? சமாதானத்தினால் உண்டாக்கி நடத்திக்கிட்டு இருக்கிறேன். குறைகள் வரும், பகைகள் வரும், கருத்து வேறுபாடுகள் வரும், விரோதங்கள் வந்தாலும் நான் சமாதானத்தை தான் சொல்லியிருப்பேன். வேண்டாம், சமாதானமா இருங்க, பொறுமையா இருங்க, வேண்டாம், இது சபை, இது தேவனுடைய ஆலயம், பரவாயில்ல, மன்னிச்சிருங்க, மன்னிப்பு கேட்டுருங்க, ஒப்புரவாயிருங்க, பரவாயில்ல, அவங்களோட பகையா இருக்காதீங்க, குடும்பத்தோட பகையா இருக்காதீங்க, கணவரை மன்னிச்சு ஏத்துங்க, கணவரை டைவர்ஸ் பண்ணாதீங்க, பிள்ளைகளை வெறுத்துறாதீங்க, நான் ஆலோசனை தான் கொடுக்கேன். ஒரு நாள் இந்த சபையில சொல்லியிருக்கேன், ஏதாச்சும் தவறா அண்ணனையா பாத்துக்கிட்டே இருக்க, ஒரு நாள் பாருங்க டிஷ்யூ கொடுத்துருங்க சொல்லி கொடுத்துருக்கேனா? இல்ல, நான் சமாதானத்தை மட்டும்தான் ஊழியக்காரன் செய்ய முடியும். உங்களோட வாழ்க்கையில தீர்மானங்கள் நான் கொண்டு வர முடியாது. தீர்மானம் தேவன் ஒருவரே உங்களுக்கு இருக்கிறார். ஆமென். அவனோ கர்த்தரோ அவனை இவன் கையில் விடுவதில்லை. கர்த்தரோ இவன் கையில் விடுவதில்லை. அவன் நியாயம் விசாரிக்கப்படுகையில் அவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதும் இல்லை. ஓகே, அடுத்து நீ கர்த்தருக்கு காத்திருந்து. 34வது வசனம் சொல்லுது கடைசியாக, நீ கர்த்தருக்கு. எத்தனை பேரு நான் ஆண்டவருக்கு காத்திருக்கிறேன்? கடைசியா நான் முடிக்க போறேன். எத்தனை பேர் நம்புறீங்க நான் ஆண்டவருக்கு காத்திருக்கிறேன்? குறைவா இருக்கு. யார் கேட்கிறீங்களா? ஐயோ பயமா இருக்க. தீவிரவாதிகளா வச்சிட்டு இருக்க போல இந்த சபையில. இல்ல, எத்தனை பேர் கர்த்தருக்கு காத்திருக்கீங்க? கிருப மகனே, அவன் இல்லையாடா கை தூக்கிட்டியா? ஓகே, நம்ம எல்லாம் கர்த்தருக்கு தான் காத்திருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. யாருக்கு காத்திருக்கிறோம்? அப்பா யாருக்குப்பா? கர்த்தருக்கு காத்திருக்கிறோம். புதிய பலனை அடைவோம். கழுகு போல சட்டைகள் அடித்து உயர பார்ப்போம். தேவனுக்காக காத்திருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களை நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். அவருடைய வழிகளை கைக்கொள். அவருடைய வழி என்னது? இயேசு சிலுவைக்கு போக போறாரு. அவர் என்ன வழியை கை கொண்டாரு? போய் இந்த நியாயாதிபதிகள், இந்த பைபிள் வாசிக்கிறவங்க, இந்த சதுசேயர்கள்லாம் போய் சண்டை போட்டாரா? என்ன பண்ணாரு? கெத்செமனே தோட்டத்துல என்ன பண்ணாரு? போய் ஜெபம் பண்ணாரு. இன்னைக்கு ஆண்டவருக்கு காத்திருக்கிறோம்னா நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சமூகத்துல காத்திருங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களை நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். அவருடைய வழியை கைக்கொள். அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்து கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். அவர் உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். அல்லேலூயா. நம்மளோட வேலை என்ன தெரியுங்களா? இத நான் கத்து கொடுக்கிறேன். எப்ப அவன் அழிவான், எப்ப அவன் சாவான், எப்ப அவன் கால் முன்னுக்கு வந்து, அது தப்பான ஒரு எண்ணம். அது செய்யாதீங்க. கர்த்தர் உயர்த்துறது தான் நம்மளோட வேலை. தேவன் உயர்த்தணும் நம்மள, அதுதான் நமக்கு வேணும். அல்லேலூயா. சாத்தான தேவன் பார்த்துக்குவார். சிலர் இருக்கீங்க, செத்து போன பாம்பை போய் அப்படின்ற மாதிரி சாத்தான போய் நோண்டுறது. அவன் ஏற்கனவே செத்து போயிட்டான். அம்பானுக்கு சைஸோட காலான்ட்டான். அவனை போய் பார்க்கலாமா அப்படின்றது, அவனை நோண்டுறது. எதுக்கு? உனக்கு தேவை அவன்கிட்ட சண்டை போடுறதா? உனக்கு தேவை வெற்றியா? வெற்றி. அப்புறம் எதுக்கு போய் நீ அவனை நோண்டுற? அவன் செத்து போயிட்டானே. அங்க தெளிவா வசனம், அவன தேவன் தோல்வியில தேவன் அவனை வந்து சாகடிச்சிருவார். தேவன் அவனுக்கு தோல்வி கொடுத்துருவார், நம்மளுக்கு ஜெயத்தை கொடுப்பாரு. நீ அவனை போய் நோண்டுற. சிலது சும்மா இருக்கிறது இல்ல. எனக்கு சிஸ்டருக்கு ஒரு 2 நாளா ஒரு போராட்டம். இனி லைவ் பேஸ்புக் போமா வேண்டாவா? யாரையும் எரிச்சல் முட்ட வேண்டாம், யாரையும் கஷ்டப்படுத்த. பாச கொஞ்சம் சிரிச்சுன்னு வச்சுங்க. நான் சிரிச்சு பேசலாம், அது சரி, நான் பிடிக்க. எப்படி அவர் சிரிக்கலாம்? எப்படி அவர் அழகா மஞ்ச சட்டெல்லாம் போட்டு வரலாம்? எப்படி அவர் இன்னும் அதே மாதிரி இருக்காரு? ஒரு தாடி வளரல, பக்கத்துல ஒரு நாய்க்குட்டி விற்கல. இது எங்களுக்கு சிஸ்டருக்கு ஒரே போராட்டம். நேத்து வந்து ஒரு தீர்க்கதரிசி வந்தாரு, போல் என்கிற கண்ணதாசன். அவர் வந்துட்டு அதெல்லாம் செய்யாதீங்க, லைக் போடுங்க, தேவ வார்த்தை நிறைய பேர் கேட்கட்டும்.
நானு வேணாமா, நம்மளுக்கு என்ன வீணான வம்பு, நம்ம செவனேன்னு வரோம், நம்ம யார் வம்புக்கும் போறது இல்லை, யாரோட பிரச்சனையும் நம்ம கேட்கறது, நம்ம ஊழிய விட்டு நம்ம குடும்பத்துல வேண்டாமா அப்படின்னு. அதை வீட்டுல இருந்து வெளியாகணும் பாருங்க. ஒரு டச் வந்துச்சு, உள்ளுக்கு ஆபீஸ்ல வந்து சிஸ்டர் கேட்டாங்க, வீடியோ போடுமா, என்ன வந்தாலும் பாத்துக்கலாம், வீடியோ போடுங்க. ஏன்னா நான் தேவனுடைய பலத்துல பேசுறேன், தேவனுடைய ஆவியில பேசுறேன். எரிச்சல் உண்டாக்க இதை செய்யல, தேவனுடைய மகிமை விளங்கும்படிதான் நான் செய்ய. அல்லேலூயா. மூட்டை பூச்சிக்கு பயந்துகிட்டு நம்ம வீட்டை கொள்ற கூட்டம் இல்லை. அல்லேலூயா. பிசாசுகளை துரத்துகிற இயேசுவின் கூட்டம். அல்லேலூயா. பிசாசுகளை விரட்டுகிற இயேசுவுடைய ஜனம். நம்ம வழிய ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுப்போம். தேவன் எல்லா காரியமும் ஆகிய செய்வார். எத்தனை பேர் நான் ஆண்டவரை நம்புறேன், இயேசு கிறிஸ்துவை நம்புறேன்னு சொல்றீங்க? உங்க வழிகளை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுங்க, நிச்சயமாக தேவன் பெரிய காரியங்களை செய்வாங்க. எழுந்து வண்ணமா இந்த திருவிழா ஆராதனைக்கு நம்ம ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய அவர் நல்ல